அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். சௌச்சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய சைஸ் சௌச்சௌ வாங்கி இப்படி நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவிக்கங்க. இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தக்காளி கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். நம்ம அடியில் பாசிப்பருப்பு ஊற போட்டிருக்கோம். பாசிப்பருப்பு நம்ம ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை கழுவிட்டு ஊற போட்டிருக்கோம். அடியில் பாசிப்பருப்பு வச்சு இதெல்லாம் மேலே அப்படியே போட்டுட்டா கீழே பாசிப்பருப்பு வேகிறதுக்கும் காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நிறையா தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னா இது நம்ம பொரியல் மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை அப்படியே இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹ். அடுப்பத்தை வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வேக விட்டுறலாம். மூடி போட்டு இப்போ நம்ம வேக விட்டுறோம். இப்போ நம்ம சௌச்சௌ வேக வச்சுருக்கோம். இப்போ அது தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம், வரமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் பூ கொஞ்சம், இவ்வளோ தான் நம்ம தாளிக்க போகிறோம். வேகட்டும். நம்ம சௌச்சௌ கூட்டுக்கு தாளித்து கொட்ட போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாயும் வெங்காயமும் போட்டிருக்கோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் எண்ணெயில் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் வதக்கினோம்னா சீக்கிரமாக காய் கெட்டு போகாது. வெங்காயம் பச்சையாக இருந்தால் சீக்கிரமாக சளிச்ச மாதிரி வாரம் வரும். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காய் போட போகிறோம். நம்ம எல்லாம் போட்டு பாசிப்பருப்பு, சௌச்சௌ, தக்காளி, ஜீரகம், மஞ்சத்தூள், வெங்காயம் 2 எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. வெங்காயம் தேங்காயெல்லாம் அடியில் இருக்கும். இப்படி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்பில் வந்துடும். அவ்வளோதான். ஒரு சௌச்சௌ கூட்டு நல்லா தண்ணியமாக இருக்காது, நல்லா கெட்டியாக இருக்கும். பார்த்துக்கணும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்.